குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எழுதியிருக்காங்கப்பா. அதுவும் தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுப்பா. ஆவரேஜாக படிக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே 100 கண்டிப்பாக வரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ தமிழே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற கூட நான் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிரும்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 மார்க்குக்கான ஆன்சர் கீஸை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 3, தேர்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 3, ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, சிக்ஸ்த்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, செவன்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, எயித்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, நைன்த்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, 10த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, 11த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, 12த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, 13th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 14த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, 15த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 15 கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ அது மட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் அது 5 மார்க்ஸு குருவினா சிறுவினா இது எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும். அந்த இலக்கண எக்ஸசைஸு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கேட்கல, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து டைம் பத்தில் சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கொஷினுக்கு அந்தந்த டைமுக்குள்ளே முடிக்க பாருங்கப்பா ஓகேங்களா. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்கன்னு. பட் இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து இதுவாகிடுச்சு. அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஓகேங்களா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் எழுதுது நர்வஸாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இதுலேயும் இவ்வளோ ப்ரெஷர்லேயும் நல்லா எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையிலே வாழ்த்துக்கள்ப்பா. உண்மையிலே சூப்பர் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமே சூப்பராக எழுதியிருக்கேன் பெரும்பாலான 10th ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தொடர்ந்து வர எக்ஸாம்ஸு இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ் எக்ஸாமு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. சைட் பை சைடு வந்து படிங்க. ஸோ அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இது அப்ரோச் பண்ணுன்றது. ஸோ நல்லா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுப்பா ஓகேங்களா. ஸோ எக்ஸாமு உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ இதே கான்ஃபிடென்ட்டோடு வந்து பார்த்தீங்கன்னா வர எக்ஸாம்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாச்சும் கிரேஸ் மார்க் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 1 மார்க்கில் 100% கிரேஸ் மார்க் இல்லைப்பா. மற்ற கொஷினில் நம்ம வந்து ஸ்டாஃப் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம், டீச்சர்ஸ் கிட்ட. ஸோ அதில் வந்து எதனா இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் கிரேஸ் மார்க்ஸ் ஓகேங்களா. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா.